முட்டாள்கள் பேசும்போது நல்ல அறிஞர்கள் பதில் சொல்ல மாட்டாங்களே. முட்டாள்கள் பேசும்போது அறிஞர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவினுடைய ஆட்சி அனுபவங்கிறது 75 வருஷம். திமுகவை திட்டுறவர் ஏன் பிஜேபி திட்ட மாட்டிருக்காரு? திமுக திட்டுறவர் ஏன் அதிமுக திட்ட மாட்டிருக்காரு? அவங்க ஆட்சியில் ஊழல் நடக்கலையா? தண்டிக்கப்பட்ட தலைவர்கள் தானே அதில் இருந்தாங்க. அதெல்லாம் திட்டாமல் திமுக திட்டுறதுக்குள்ள காரணம் என்ன? திமுக மேலே உள்ள வன்மம். ஒரு கொள்கையை சொல்லி நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும், மது விலக்கக்கூடாது, அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள். சும்மா வெளிப்படையாக முட்டாள்தனமாக முதலமைச்சரை திட்டுறதுங்கிறது எவ்வளோ கேவலம். அங்கிள்னு கூப்பிடுறது, கேள்வி பண்ணுறது, மக்கள் இதெல்லாம் ரசிக்கலை. முட்டாள்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. நல்லவர்கள் யாரும் அவரை நல்லவர்கள் எல்லோரும் பாராட்டுவாங்க. அதுதான் உண்மை. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கடந்து செல்லணும். திமுக அரசு 5 வருடம் சேவை செய்திருக்கக்கூடிய அற்புதமான பணிகள் தேர்தல் காலத்திலே பதில் சொல்லும். சேவையை அவங்க அந்த மாதிரி விமர்சனங்களை கடந்து போய் என்ன செய்திருக்கிறேங்கிறத சொல்லுவோம். ஒவ்வொரு இல்லத்துக்கும் சேவை போய் சேர்ந்துருக்கா இல்லையா? திமுக அரசினுடைய அந்த பணிகள் அவர்களுடைய அனுபவ ரீதியாக ஒவ்வொருவர்களும் பட்டிருக்காங்க. குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை, மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவித்தொகை, அதே மாதிரி உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகள், நான் முதல்வர் திட்டம், சின்ன பிள்ளைகளும் படிக்கிற உள்ளவங்க காலை உணவு திட்டம், வயதானவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு தாயுமானவர்கள் திட்டம், எப்படி திட்டங்கள் ஒவ்வொரு இல்லங்களையும் சென்றடைஞ்சிருக்கு திமுகவுடைய திட்டம். அதனால் இவங்க திட்டத்தினால அந்த திட்டங்கள்லாம் மறைச்சிட முடியாது. அற்புதமான திட்டங்கள் தேர்தல் காலத்தில் பேசும்.